அது சரியா செப்டம்பர் 8, 1995 கேரளாவில் இருக்கிற சங்கன்னசேரி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மதுமூலா அப்படிங்கிற ஊர்ல நேரம் மாலை 4:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த ஊர்ல ஸ்ரீ நாராயணன் குரு ஜெயந்தி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்பவே கோலாகலமா நடந்துட்டு இருந்துச்சு. ஊரே இப்படி ஃபெஸ்டிவல் மோட்ல இருந்தப்ப விஸ்வநாதன் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலி மட்டும் ரொம்பவே பதட்டமாகவும் வருத்தமாகவும் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய 13 வயசான பையனை ரொம்ப நேரமா தேடியுமே எங்க போனா அப்படின்னு தெரியாம இருந்ததுதான். இந்த மதுமூலா கிராமத்தை சேர்ந்த விஸ்வநாதன் அதே ஊர்ல உதயா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கடை வச்சிருக்காரு. அவருடைய மனைவி விஜயலட்சுமி, அவங்களுக்கு பிறந்த 3 பொண்ணுங்க, கடைக்குட்டியா பிறந்த மகாதேவன் அப்படிங்கிற இந்த பையன், இவங்களோட ரொம்பவே சந்தோஷமாகவும் நல்ல வசதியோடவும் வாழ்ந்துட்டு வந்த விஸ்வநாதன் அவருடைய பையனை திடீர்னு காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே அதிர்ச்சி அடைகிறதுக்கு பதிலா முதல்ல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அதிர்ச்சி அடையாம கோவப்படுறதுக்குமே ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய மகன் மகாதேவன் காணாம போறது இது முதல் தடவை கிடையாது. அடிக்கடி அவன் காணாம போறது ஒரு வழக்கமான விஷயமா இருந்துச்சு. 3 பொண்ணுங்க இருந்தாலுமே ஒரே பையன் அப்படிங்கறதால ரொம்பவே செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்ததால அவனுக்கு ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் மார்க்ஸ் கம்மி அப்படின்னு கேள்வி கேட்டா கோவிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கான். கையில் இருக்கிற காசு காலியானதுமே தானாவே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருவான். அதுக்காக பெத்தவங்க அவன் வர்றப்ப வரட்டும் அப்படின்னு சும்மா இருக்க முடியாது இல்லையா? சோ ஊர் முழுக்க அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வழக்கமா போற இடம் வர்ற இடம் அப்படின்னு ஒரு இடம் விடாம விசாரிச்சோம். அவனை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல அப்படிங்கறதால இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது, பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் அவனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாகவும் தெம்பாகவும் இருந்திருக்கும். பட் அப்படி எந்த ஒரு தகவலுமே கிடைக்காததால அவன் காணாம போயிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்ச அடுத்த 2 மணி நேரத்துல, அதாவது ஈவினிங் 6:30 மணிக்கெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவன் காணாம போறதே வழக்கமா வச்சிட்டு இருந்ததால போலீஸ் எப்படியும் வழக்கம் போல 2-3 நாட்கள்ல திரும்ப வந்துருவான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் விஸ்வநாதனுடைய ஃபேமிலிக்கு நிறைய அனானிமஸ் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. உங்க பையன் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கான், நாங்க சொல்ற அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்குது. அதிலிருந்து சில நாட்கள் கழிச்சு மொட்டை கடிதாசியும் வர ஆரம்பிக்குது. பட் கால் பண்ணவங்களையும் கண்டுபிடிக்க முடியல, மகாதேவன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. சோ விஸ்வநாதன் அப்ப கேரளாவுடைய சிஎம் இருந்த ஏகே ஆண்டனி அவர்கள் கிட்ட மகாதேவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தர சொல்லி ஒரு மனுவை கொடுக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா இந்த கேஸ் சிபிசிஐடி கிட்ட போக ஆரம்பிக்குது. என்னதான் சிபிசிஐடி விசாரிச்சாலுமே மகாதேவன் காணாம போய் கிட்டத்தட்ட 19 வருடங்கள் வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அதனால போலீஸ் இந்த கேஸ அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. பட் 19 வருடங்கள் கழிச்சு இப்ப ரீசெண்டா இந்த கேஸ்ல இவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த கேஸ சால்வ் பண்ணிருக்காங்க. அண்ட் போலீஸ்கே அதுல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நானும் எத்தனையோ வீடியோஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் பண்ண வீடியோஸ்ல கேரளால மட்டும்தான் டிஃப்ரெண்டா ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு கிரைம்ஸ் நடக்கும். சுகுமாரன் குரூப்பில் இருந்து, அபயா கேஸ்ல இருந்து, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கேஸ சால்வ் பண்ணது அப்படின்னு இந்த மாதிரி பல கேசஸ் சொல்லலாம். அதனாலதான் கேரளாக்கு அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருக்கேன். பட் அதே அளவுக்கு அங்க இருக்கிற போலீஸும் சலிச்சவங்க கிடையாது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சோ அப்படி இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிச்சு போலீஸ் கண்டுபிடிச்சது என்ன அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படமாவே எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கேரளா மகாதேவன் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரியான கிரைம்ஸ் இல்ல ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய லைஃப்ல வராது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளுடைய லைஃப் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது. சில சமயம் இந்த மாதிரி கிரைம்ஸ் இல்லாம ரொம்பவே டேஞ்சரான டிசீஸ், வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ், ஏன் நேச்சுரல் டெத் கூட நம்மளுடைய லைஃபை அப்படியே மாத்திரும். இதெல்லாம் நம்மள மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபேமிலியும் ஒரே செகண்ட்ல மாத்திரும். பிகாஸ் நம்மளுடைய ஃபேமிலியே நம்ம வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கும்போது நம்ம இல்ல அப்படின்னா அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறுவாங்க நினைச்சு பாருங்க. டெய்லி ஆகுற செலவு, நம்ம குழந்தைகளுடைய எஜுகேஷன்,
மேரேஜ், இது எல்லாத்துக்காகவும் வாங்கின கடனை அவங்க எப்படி கட்டுவாங்க? நம்ம இல்ல அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஃபேமிலி மேலதான் இந்த எல்லா பிரஷரும் போகும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து நம்ம இல்லாத போதும் நம்மளுடைய குடும்பத்தை பினான்சியலா சேஃப்டியா வைக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாமே ஆன்லைன்லயே ஈஸியா வாங்கிக்கலாம். அதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லாம. மாசம் 695 ரூபா அப்படிங்கிற இந்த சின்ன அமௌண்ட்ல கூட நீங்க 2 கோடி வரைக்குமே கவரேஜ் பெறலாம். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்க் மூலமா பல கம்பெனிஸ் உடைய பாலிசிஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஏத்ததை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ஸ்ல 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஆல்சோ இந்தியாவில் இருக்கிற எக்கச்சக்க கம்பெனிகளுடைய பிளான்ஸை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு ஏத்ததை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய வாழ்க்கையில கேன்சர் மாதிரி ஒரு கடுமையான நோய் வந்தாலோ இல்ல எதிர்பாராத விபத்துகளால டிசேபிலிட்டி ஆயிட்டாலுமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பினான்சியலா ஒரு நல்ல பே அவுட்டை கொடுக்கும். நம்மளுடைய குடும்பத்துல நம்ம இல்லாத இடத்தை யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது. சோ ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இல்லாதப்ப நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்க பினான்சியலா அவங்கள செக்யூர் பண்ண முடியும். சோ லேட் பண்ணாம இப்பவே லிங்க்ஸை செக் பண்ணுங்க. இன்ட்ரோல சொன்ன மாதிரியே ஒன்ஸ் மகாதேவன் காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுமே எல்லா இடங்கள்லயுமே அவனை தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னதுமே விஸ்வநாதன் உடனடியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண போலீஸும் அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்ததால ஊர்ல கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்துல பையனை தேடுறதும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதும் ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல அவன் அந்த ஜூஸ் கடையில பார்த்தேன், சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடையில பார்த்தேன் அப்படின்னு 1-2 நியூஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. போலீஸும் அங்க போய் விசாரிக்கும் பொழுது அந்த ஜூஸ் கடைக்கு மகாதேவன் வந்தான் அப்படிங்கறதும் அங்க ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போனான் அப்படிங்கறதும் தெரிய வருது. சரி, ஓகே, அதுக்கப்புறமா எங்க போனா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த கடைக்காரர்கிட்ட பதில் இல்ல. இதே போல பதில் தான் அந்த சைக்கிள் கடையில இருந்தும் கிடைக்குது. ஆமா சார், வந்தான், சைக்கிளுடைய டயருக்கு பஞ்சர் போட்டுட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. சரி, பஞ்சர் போட்டுட்டு எங்க போனா அப்படிங்கிற கேள்விக்கு தெரியாது அப்படின்னு தான் பதில் கிடைக்குது. அந்த ஊர்ல திருவிழா கூட்டம் இருந்ததால எங்க போனா அப்படின்னு யாராலையுமே உறுதியா சொல்ல முடியல. சரி, வழக்கம் போல கையில் இருக்கிற காசு காலியானதுமே அவனே திரும்ப வருவான் அப்படிங்கிற நினைப்பிலையுமே கொஞ்ச நாட்கள்லயே மண் விழ ஆரம்பிக்குது. எஸ், நாட்கள் வாரங்கள் ஆகுதே தவிர போனவன் திரும்ப வரவே இல்லை. ஆனா அவனுக்கு பதிலா போன் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. உங்க பையன் எங்க கிட்ட தான் இருக்கான், நான் சொல்ற அமௌண்ட்டை சொல்ற இடத்துல வந்து செட்டில் பண்ணிட்டு உன்னுடைய பையனை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி போன் கால்ஸ் வருது. அது மட்டும் இல்ல, பையன் அவங்க கிட்ட தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவனுடைய சைக்கிள் கீ செயின் இருக்கிற இடத்த சொல்லி உடனடியா அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அங்க போய் பார்க்கும் பொழுது போன்ல சொன்ன மாதிரியே சைக்கிளுடைய கீ செயின் அங்க இருந்திருக்கு. அதே போல இன்னொரு நாள் அவனுடைய பர்ஸ் இருக்கிற இடத்த சொல்லி போய் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி மாறி மாறி கடத்தல்காரனுங்க கண்ணாமூச்சி ஆடுனாலுமே கடைசி வரைக்குமே அவனுங்க யாரு என்ன அப்படிங்கறத போலீஸால ஸ்மெல் பண்ணவே முடியல. என்ன காரணமோ தெரியல, பையனை கடத்தினவங்களும் காசு கலெக்ட் பண்ணவும் வரல. இந்த சிச்சுவேஷன்ல தான் விஸ்வநாதன் சிஎம் கிட்ட மனு கொடுத்து கேஸை சிபிசிஐடிக்கு மாத்துறாரு. கேஸை டேக் ஓவர் பண்ண சிபிசிஐடி போலீஸ் முதல்ல விஸ்வநாதனுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், விஸ்வநாதனுக்கு நிறைய எதிரிகள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அரசியல் பேக்ரவுண்ட் உள்ளவங்களாகவும் கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடிகளாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவனுங்க சின்ன பசங்களை கடத்தி சென்னை, மும்பை அப்படின்னு இல்லீகலா சேல் பண்ற வேலையும் செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. சோ மகாதேவனை கடத்தினது இவனுங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் இந்த முறை ரொம்பவே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் விசாரிச்சாலுமே அவனுங்களோ எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சாதிக்க ஆரம்பிக்கிறானுங்க. மேலும் சம்பவம் நடந்த அந்த நாள்ல மகாதேவன் காணாம போனதா சொல்லப்படுற அந்த நேரத்துல இவனுங்களும் வேற இடத்துல இருந்ததற்கான எவிடன்ஸ் கிடைச்சதால வேற வழியே இல்லாம போலீஸ் அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. இப்ப போலீஸ்க்கு இருந்தது எல்லாமே ஒரே ஒரு கேள்விதான், மகாதேவன் காணாம போனானா இல்ல கடத்தப்பட்டானா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம தான் போலீஸ் திணற ஆரம்பிச்சாங்க.
அதே சமயத்துல உங்க பையனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு நிறைய லெட்டர்ஸும் வர ஆரம்பிக்குது. பட் விசாரிச்சு பார்க்கும் பொழுது அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஒரு தடவை கன்னியாகுமரிக்கு ஃபேமிலியோட டூர் போயிட்டு வந்த ஒருத்தர் மகாதேவனை கன்னியாகுமரியில பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே கிட்டத்தட்ட மகாதேவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்த போலீஸ் அவரை மடக்கி, அப்படி நீங்க அவனை பார்த்தது உண்மையா இருந்தா அவன் கிட்ட பேசுனீங்களா, அவனை ஏன் இங்க கூட்டிட்டு வரல, அட்லீஸ்ட் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதும் உடனடியா ரிவர்ஸ் கியர் போட்ட அந்த நபர் விஸ்வநாதனை ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லா பக்கத்துல இருந்துமே ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சதால ஒரு கட்டத்துல டயர்டான சிபிசிஐடி போலீஸ் இந்த கேஸ்ல எங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, சோ இந்த கேஸை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்றப்ப ஒரு 10 வருடங்கள் ஓடி போயிருந்துச்சு. எஸ், 1995 காணாம போன பையனை 2005 வரைக்குமே தேடியும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்காததால அப்படி ஒரு முடிவுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க. ஆனா இந்த முடிவை எதிர்த்து விஸ்வநாதன் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்டுடைய விசாரணையில போலீஸுடைய தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க விசாரிச்ச வரைக்குமே மகாதேவனுக்கு அவன் காணாம போகும் பொழுது 13 வயசே ஆயிருந்தாலும் அவனுடைய சகவாசம் எல்லாம் சரியில்லாம இருந்திருக்கு. அவனுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அடிக்கடி வீட்டுல சண்டை போட்டுட்டு ஓடி போறதையே அவன் வழக்கமாவே வச்சிருந்திருக்கான். ஆல்சோ அவனுக்கு கொஞ்சம் மென்டல் டிசார்டரும் இருந்திருக்கு. அதுக்காக 2 வருஷம் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்திருக்கான். அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த மாதிரி மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது ஓடி போயிடணும் அப்படின்னு தோணும். சோ அப்படிதான் இந்த முறையும் எங்கேயாவது ஓடி போயிருப்பான். அவனை யாரும் வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட விஸ்வநாதனும் இதை முழுசா மறுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய பையன் நல்ல மனநிலைமையில தான் இருந்தான் அப்படின்னும் எந்த டாக்டரையும் நாங்க பார்க்கல அப்படின்னும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த வழக்குடைய விசாரணையும் இப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சது. தன்னுடைய மகன் காணாம போனதிலிருந்தே கடுமையான மன உளைச்சல் இருந்த விஸ்வநாதன் நிம்மதியா தூங்கியே பல வருடங்கள் ஆயிருந்துச்சு. எத்தனை வருடங்கள் ஆனாலும் போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கணும், தன்னுடைய பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல விஸ்வநாதன் ரொம்பவே உறுதியா இருந்தாரு. அவர் வேணா அப்படி காத்துட்டு இருக்கிறது தயாரா இருக்கலாம், ஆனா காலம், நேரம், மரணம் இதெல்லாம் எதுக்காகவும் காத்துட்டு இருக்காது இல்லையா? எஸ், இந்த கேஸ்ல கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே விஸ்வநாதனுக்கு ஆண்டவன் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. எஸ், 2006 அவர் இறந்தும் போறாரு. மகனும் காணாம போய் மணந்த கணவனும் மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா ஒரு மனைவியுடைய மனநிலைமையும் உடல்நிலைமையும் எப்படி நல்லா இருக்க முடியும்? படுத்த படுக்கையான விஸ்வநாதனுடைய மனைவி விஜயலட்சுமியும் அடுத்த சில வருஷங்கள்ல, அதாவது 2011 இறந்து போறாங்க. விஸ்வநாதன் போட்ட கேஸ்கான தீர்ப்பு அவர் இறந்து போய் அவருடைய மனைவி படுத்த படுக்கையா இருந்த ஒரு நாள்ல, அதாவது செப்டம்பர் 30, 2010 அன்னைக்கு வந்திருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய தலைமையில மறுபடியுமே இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. பட் இதை கேட்டு சந்தோஷப்பட விஸ்வநாதன் இல்ல, இருந்த விஜயலட்சுமியும் அதை கேட்கிற நிலைமையில கூட இல்ல. பட் இருந்தாலுமே கேஸ் திரும்பவுமே ஓபன் ஆக ஆரம்பிச்சது. இப்ப இந்த கேஸ் சிபிசிஐடியில எஸ்பி ரேங்க்ல இருந்த கேஜி சைமன் கைக்கு வருது. கேஜி சைமன் இந்த பேரு ஞாபகம் இருக்கு STI? அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்க முடியாத ஒரு பெயர். இப்ப திரும்பவும் ஃபைல தூசு தட்டி விசாரிச்சவங்களையே திரும்பவுமே விசாரிச்சு மறுபடியும் ஒரு 4 வருஷம் ஓட ஆரம்பிக்குது. ஆனா அப்பதான் சைமனுக்கு ஒரு தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அது மகாதேவன் காணாம போன அன்னைக்கு அங்க ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்ததால அந்த ஏரியா முழுவதுமே டிராபிக்கை பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். சோ மகாதேவன் கண்டிப்பா அந்த ரீஜனை தாண்டி எங்கேயுமே போயிருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த சைமன் திரும்பவுமே லாஸ்ட் சீன் டீடைல்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஜூஸ் கடை வச்சிருந்தவரும் சைக்கிள் கடை வச்சிருந்தவரும் தான் கடைசியா அவனை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்சதுமே முதல்ல ஜூஸ் கடைக்காரரை திரும்பவுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருடைய மனசு கழுவி வச்ச கிளாஸ் மாதிரி சுத்தமானது அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்தது சைக்கிள் கடை ஓனர். ஏற்கனவே பல தடவை அவரை விசாரணை பண்ணியாச்சு. சோ புதுசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சோ இந்த தடவை சைமன் வேற ரூட்ல போகிறதுக்கு முடிவு பண்றாரு. ஒரு கான்ஸ்டபிளை அவங்க கிட்ட அனுப்பி ஃப்ரெண்ட்லியா பழக வைக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல,
சில மாதங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தொடருது. அவனுக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரக்கு வாங்கி கொடுத்தே கவர்மெண்ட் காசு எல்லாமே செலவாகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கான பலன் கிடைக்கிற நாளும் பக்கத்துல வந்துச்சு. எஸ், அந்த சைக்கிள் கடைக்காரனுடைய மனசு தண்ணில நனைஞ்ச தகரம் மாதிரி பயங்கரமா துருப்பிடிச்சு போயிருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. எஸ், ஒரு நாள் அளவுக்கு அதிகமா சரக்கு அடிச்ச அந்த சைக்கிள் கடை ஓனருடைய வாயிலிருந்து வாந்தி இல்ல வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. அது போலீஸ் பல வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வார்த்தைகள் தான். அப்படி அவன் போதையில உளர்னது இதுதான். மதுமூலா கிராமத்தை சேர்ந்த 23 வயசான ஹரிகுமார் அதே ஊர்ல சின்னதா சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தான். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அவனுக்கு அந்த சின்ன கடையிலிருந்து கிடைக்கிற வருமானம் பத்தாம இருந்துச்சு. சோ குடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் 13 வயசு மைனரான மகாதேவன் கழுத்துல மைனர் செயின் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறத நோட் பண்றான். அந்த செயின் மகாதேவனுடைய கழுத்தை உறுத்துச்சோ இல்லையோ ஹரிகுமாருடைய கண்ணை உறுத்த ஆரம்பிச்சது. சோ அந்த செயினை எப்படியாவது ஆட்டைய போட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணவன் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வருது. அது செப்டம்பர் 8, 1995. ஊரே நாராயண குரு ஜெயந்தி விழாவில் பிஸியா இருக்கும்போது மகாதேவன் கிட்ட சைக்கிள்ல ஆல்ட்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கடைக்கு வர சொல்றான். அப்படி வர்ற வழியில தான் மகாதேவன் ஜூஸ் கடையில லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருக்கான். ஒன்ஸ் மகாதேவன் தன்னுடைய சைக்கிள் கடைக்கு வந்ததுமே அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண ஹரிகுமார் அவனை கடைக்குள்ள கூட்டிட்டு போய் செயினை கழட்டி தர சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா மகாதேவன் ஒன்னும் குழந்தை கிடையாது இல்லையா, அவன் ஒரு 13 வயசு பையன் அப்படிங்கறதால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். தன்னுடைய மிரட்டலுக்கு அவன் பணியாததால ஹரிகுமார் இப்ப அவனை கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க ஆரம்பிக்கிறான். மகாதேவன் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கும் பொழுதே அவனை அடிச்சே மயக்கமடைய வைக்கிறான். இப்போ கழுத்துல போட்டிருந்த 10 கிராம் செயினை கழட்டின ஹரிகுமார் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மாட்டிக்குவோம் அப்படின்னு அவனுடைய கழுத்தை நெரிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே அடி வாங்கி துவண்டு போயிருந்த அந்த 13 வயசு பையனால அதுக்கு மேல அவனை எதிர்த்து போராட தெம்பில்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு சுவாசிக்க முடியாம மூச்சு திணறி உயிரை விடுறான். அது மட்டும் இல்ல, மகாதேவ் எடுத்துட்டு வந்த அந்த சைக்கிளை பார்ட்டா பிரிச்சு போட்டு அந்த எவிடன்ஸை அப்படியே ஒண்ணுமில்லாம பண்ணிடுறான். அடுத்ததா இப்ப இவனுடைய இறந்த உடலை எப்படி மறைக்கிறது, எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாம இந்த இறந்த உடலை மறைக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவன் தன்னுடைய மச்சானான பிரமோத் மற்றும் ஃப்ரெண்டான சலிமோன் இவங்க 2 பேர்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்களுடைய உதவியோட அன்னைக்கு நைட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கிரைனைட் குவாரிக்கு மகாதேவனுடைய உடலை ஒரு ஆட்டோல எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த உடல் மிதந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உடல் கூடவே ஒரு பெரிய கல்லை கட்டி அங்கிருந்த 50 அடி ஆழமுள்ள குளத்துல போட்டு ஜலசமாதி ஆக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ள நடமாடிட்டு இருந்திருக்கானுங்க. மகாதேவன் ஓடி போயிட்ட மாதிரியும் அவனை யாரும் கடத்திட்ட மாதிரியும் மத்தவங்க நம்பணும், போலீஸ் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஊர்ல இருந்து போன் கால்ஸ் பண்றது, லெட்டர்ஸ் போடுறது, சைக்கிள் சாவியை வைக்கிறது, பர்ஸை வைக்கிறது அப்படின்னு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எப்படி விஜய் சேதுபதியை சுத்த விடுறாங்களோ அதே மாதிரி போலீஸை சுத்த விட்டுருக்கானுங்க. இப்படி 1995 நடந்த மர்டரை 19 வருடங்கள் கழிச்சு 2014 கிராக் பண்ண போலீஸ் அந்த குடிகாரனுடைய உளறலையே வாக்குமூலமா எடுத்துக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே, கொலை பண்ணவனை பிடிச்சாச்சு, அதை மறைக்க உதவி பண்ணவங்களையும் பிடிக்கணும் இல்லையா? அப்படி அவனுங்க 2 பேரையுமே தேடும் போதுதான் போலீஸ்க்கு அங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், இறந்த உடலை மறைக்கிறதுக்காக உதவி பண்ண ஹரிகுமாருடைய மச்சானான பிரமோத் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து தலையில அடிபட்டு துடிச்சு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மகாதேவனை புதைச்ச அந்த குவாரிக்கு பக்கத்திலேயே தான் இந்த பிரமோத்துடைய வீடு இருந்திருக்கு. அடுத்தது அட்லீஸ்ட் அவனுடைய ஃப்ரெண்டான சலிமோனையாவது அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தேடும் போதுதான் இந்த கேஸ்ல அடுத்த ட்விஸ்ட் ஆஜராக ஆரம்பிக்குது. எஸ், மகாதேவன் இறந்த அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே சலிமோனும் காணாம போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கே ஒருத்தர் மேல டவுட் வந்திருக்கும். சோ போலீஸ் சும்மாவா இருந்திருப்பாங்க? அவன் கண்டிப்பா காணாம போயிருக்க மாட்டான், காணா போனமா தான் ஆகியிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் அவங்களுடைய கஸ்டடியில் இருந்த ஹரிகுமார் கிட்ட அன்பா கேட்டதுமே, ஆமா சார், அவனையும் நான் தான் கொன்னேன், கொலைய வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்க ஆரம்பிச்சான். சோ அவனுக்கு ஒரு பாயாசம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி சரக்குல சைனைடு கலந்து அவனை காலி பண்ணி மகாதேவனுக்கு பக்கத்திலேயே அதே குளத்துல அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி
மேன் மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் மர்டர் கேஸா மாறி இப்ப டபுள் மர்டரா மாறி நிக்கிறத பார்த்து மலைச்சு போன போலீஸ் கூவம் மாதிரி குப்பையை கொட்டி நாரி போய் கிடந்த அந்த குளத்துல இருந்து தண்ணி எல்லாத்தையுமே மோட்டார் வச்சு எடுத்துட்டு குளத்துடைய அடிமட்டத்தில இருந்து 15 அடி ஆழத்துல புதைஞ்சு கிடந்த மகாதேவனுடைய மண்டையோட்டை எடுக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் முயற்சிக்கு அப்புறமா உடலுடைய மத்த சில பாகங்களும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பார்ட்ஸ் அனலைஸ் பண்ண ஃபாரன்சிக் டீம் அண்ட் டாக்டர்ஸ் அது ஒரு 13 வயசு பையனுடைய உடல் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸ்ல ஹரிகுமாரை அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஆகியும் சார்ஜ் ஷீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாததால அவனை பெயில வெளியே விட்டுருக்காங்க. 23 வயசுல பண்ண தப்புக்காக 43 வயசுல அரெஸ்ட் ஆன ஹரிகுமாருக்கு எத்தனை வயசுல தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு கொலை கேஸ இத்தனை வருஷங்களாகி இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட இப்ப 10 வருடங்களாகியும் தண்டனை கிடைக்காம இருக்கிறத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? மகாதேவன் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடுறது வழக்கமா வச்சிருந்ததால தான் போலீஸ் இந்த கேஸ்ல கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்களா, இல்ல கடைசியா பார்த்ததா சொன்ன சைக்கிள் கடைக்காரனை போலீஸ் அவங்களுடைய பாணியில விசாரிச்சிருந்தா அப்பவே உண்மை வெளியே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மை டியர் SDI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, ஹரிகுமார் கிட்ட ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்த மாதிரியே இதே கேரளால நம்ம ஏற்கனவே இன்னொரு கேஸ்லயே பார்த்திருக்கோம். அது என்ன கேஸ் அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா கேரளால மட்டும்தான் இந்த மெத்தட நிறைய ஃபாலோ பண்றாங்க. ஈவன் திருஷ்யம் 2 படத்துல கூட இப்படிதானே ஒரு ஃபேமிலியே ஸ்டிங் ஆபரேஷன்ல இருப்பாங்க. ஆல்சோ பல வருஷங்கள் போராடியுமே தன்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாமலேயே இறந்து போயிட்ட மகாதேவனுடைய பேரண்ட்ஸை நினைக்கும் பொழுது பரிதாபமா தான் இருக்கு. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸை மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பிளான்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அதுல பல கம்பெனிஸ் உடைய பாலிசிஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரீமியம்ல 10% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபியூச்சர்ல இதோடைய பிரீமியம் எல்லாமே அதிகமாக போகுது. ஸோ வெயிட் பண்ணாம இன்னைக்கு உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. ஸோ டோட்டலா இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.